ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாங்க நம்ம போய் CTETக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு CTETன்னு கொடுத்துக்கோங்க. CTET.nic.in கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி அப்ளை ஃபார் CTETன்னு கொடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேயும் அப்ளை ஃபார் CTETன்னு கொடுத்துட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் காமிக்கும், எல்லாமே காமிக்கும். இதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துட்டு கிளிக் அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி கூட்டிகிட்டு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கிளிக் ஹியர் கொடுத்ததுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான். பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆஸ் பர் நேம் வந்துட்டு கரெக்டாக உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர். அப்புறம் ஐடென்டிட்டி வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த நம்பர், அப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே உங்களோட தான் இருக்கணும்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க முதலையே. இந்த மாதிரி ஒரு பேஜும் முடிக்கும் போது செக்யூரிட்டி பின் காமிக்கும். அதை நீங்கள் கிளியராக டைப் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களால் போக முடியும். ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க என்னோடய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய் பாக்கி இருக்கிற பேலன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு செக்யூரிட்டி பின்னையும் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகலாம். இப்போது அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அதிலே காமிக்கும். ஸோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து இப்போ உள்ளே வந்தாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டட், பர்சனல் டீட்டெயில்ஸு, அப்ளை ஃபார் அதுவும் கம்ப்ளீட்டட்னு காமிக்குது. ஸோ நான் உங்களுக்கு அப்ளை ஃபார் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதை நான் இப்போ காமிச்சு தரேன். ஸோ இந்த சைடில் பாருங்கள், அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளை ஃபார் போத் பேப்பர் 1 and 2 நான் கொடுத்துருக்கேன். ஸோ லாங்குவேஜ் 1 and தமிழ், லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் கிளாஸஸ் 1 to 5. அதாவது பேப்பர் 1க்கு என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் DTET முடிச்சிருந்தாலும் டிடிசி முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். போத் ஆர் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கூட இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பேப்பர் 2க்கு வந்து 8 காலம்ஸ் காமிக்குது. அதாவது 8 இது இருக்குது, கிராஜுவேஷன் வித் பிஎட் ஆர் எம்எட், அந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன், அப்புறம் வந்து டிகிரி, இது எல்லாமே காமிக்குது. ஸோ உங்களோடது எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பேப்பர் 2க்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சோஷியல் ஸ்டடீஸ் எடுத்திருக்கேன். எனக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸை விட சோஷியல் ஸ்டடீஸ் ஓகே அப்படிங்கிறனால நான் சோஷியல் ஸ்டடீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ இன் எஜுகேஷனாக நீங்கள் அதுக்கப்புறம் டிகிரி இன் எஜுகேஷன் அதை கொடுத்துக்கோங்க, கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செக்யூரிட்டி பின் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குது. நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லை படிச்சுட்ருக்கீங்களா? நான் பாஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நான் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க? ஸோ இதில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. கோர்ஸ் வந்துட்டு எஜுகேஷன் ஆர் எலமெண்ட்ரி எஜுகேஷன், அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ யூனிவர்சிட்டி வந்து அதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட வந்துடும். ஸோ உங்களோட பிஎட்டில் வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜா இல்லை சிஜிபிஏவா அப்படிங்கிறது நீங்கள் அங்கே இருக்குது. ஒரு வேளை பெர்சன்டேஜாக இருந்தது அப்படின்னீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கும். எனக்கு வந்து இங்கே சிஜிபிஏ அப்படிங்கிறனால சிஜிபிஏ கொடுத்து நான் ஓகே பண்ணிடுறேன். இந்த இன்ஸ்டியூட் பின்கோட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் படிச்சிங்களோ அந்த ஊரோட பின்கோடு தான். அது வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி அந்த இதுலேயே இருக்கும், அட்ரஸ்லேயே இருக்கும். அதை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது முடிஞ்சுது, ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். இதில் வந்து ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். இதுலேயே உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கூகுளில் போய் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப வந்து சேஃப். நம்ம சீக்கிரமாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இல்லாட்டி இங்கே வந்து பிரச்சனையாகிட்டு இருக்கும், அப்லோட் ஆகாது சில சமயத்தில், அதெல்லாம் ரொம்ப டென்ஷன். ஸோ நீங்கள் முதல்லையே வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அவங்க கொடுத்துருக்குற அதே மாதிரி எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும், எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது அந்த மாதிரி கொடுத்துருக்குங்க. ஸோ இதில் வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஃபைலை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அதுவே சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு காமிச்சதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்து என்ன காமிக்கும் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் செக் யுவர் அப்லோடட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி காமிக்கும். தட் மீன்ஸ் அப்லோட் ஆயாச்சுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே எடிட் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து அப்லோட் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோமோ அது அப்படியே அப்லோட் ஆகிடும். இதுலேயே வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டையுமே ஒன்ஸ் அகெயின் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் கொடுத்து
சேவ் பண்ணிட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போய் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நான் இப்போ கேரளாவில் இருக்கேன். ஸோ பாலக்காட்டில் தான் நான் எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ நான் வந்து கேரளா கொடுத்துட்டு ஸ்டேட் வந்து கேரளாவும், எக்ஸாமினேஷன் சிட்டி வந்துட்டு பாலக்காடும் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு இப்போ இது காமிக்கும். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இது காமிக்கும் பாருங்கள். இப்போ பாலக்காட்டில் வந்துட்டு டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 500 நியர்லி 500 இருக்குது. இதில் 59 ஒன்லி 59 தான் ஆக்குபைட் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் 60% தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. பாக்கி எல்லாமே வேக்கன்சி வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோனா 437 வேக்கன்சி இருக்குது. வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கான சென்டரில் இருக்கிற பிளேஸோட வேக்கன்சி தான். அல்லாமல் உங்களுக்கு இது வந்து வேலை கிடைக்காது. இது ஒரு ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான் இது, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் இது. ஸோ இதே மாதிரி கோயம்புத்தூரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கோயம்புத்தூரில் அடித்து பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க வந்து ஃபஸ்ட் பேசிஸ் அப்படி ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சீக்கிரமே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் சப்மிஷனுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே ஒன்று செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்ஃபர்மேஷன் பேஜ் அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீ அதுக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக ஃபீ பே பண்ணுற மாதிரி நெட் பேங்கிங்க்கு போயிடும். இப்போ நீங்கள் ஈஸியாக ஃபீ பே பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரமாக நெட் நல்லா இருக்கிற இடத்துல உட்காந்து ஃபீஸை வந்து பே பண்ணிடுங்க. டேக்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 23 ருபீஸ் 25 ருபீஸ் இந்த மாதிரி டேக்ஸ் வரும் ஜிஎஸ்டி. ஸோ 1225 என்னமோ நான் கட்டினேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் 1க்கு 2 தடவை நல்லா கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் பேரெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எல்லாமே கிளியராக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2. லாங்குவேஜ் 1 வந்து நாங்கள் தமிழ் சூஸ் பண்ணியிருக்கேன். லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட இஷ்டம் தான். இப்போ லாங்குவேஜ் 1 அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொயட்டிக்கெல்லாம் வந்து போம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுத்து கேட்டிருப்பாங்க. லாங்குவேஜ் 2 அப்படின்னா ஜஸ்ட் பேராகிராஃபாக கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் லாங்குவேஜ் 2. ஸோ லாங்குவேஜ் 2 தமிழில் கொடுத்து அதில் வந்து மார்க்ஸ் கம்மியாகிறதுக்கு லாங்குவேஜ் 1 வந்து ஈஸியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறனால நான் லாங்குவேஜ் 1 எடுத்திருக்கேன். இது உங்களோட விருப்பம் தான். லாங்குவேஜ் 1 நீங்கள் இங்கிலீஷாகவும் எடுத்துக்கலாம், லாங்குவேஜ் 2 தமிழாகவும் எடுத்துக்கலாம். 2 வந்து ஒரே லாங்குவேஜ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நிறையா செக் பண்ணேன், நிறையா சர்ச் பண்ணேன், என்ன பண்ணலாம், லாங்குவேஜ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாமில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா லாங்குவேஜ் 1 வந்து இங்கிலீஷாகவும் லாங்குவேஜ் 2 வந்து தமிழாகவும் கொடுத்துருந்தேன். அப்போ லாங்குவேஜ் 1 வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. லாங்குவேஜ் 2 தமிழ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த தடவை தமிழ் லாங்குவேஜ் 1 கொடுத்து இங்கிலீஷை வந்து லாங்குவேஜ் 2 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பேஜு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இமெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ண விட்டுட்டேன். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நான் வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு போயிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுவே வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஃபீ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் ஃபீ அப்படின்னு சொல்லி அதுவே ரீடைரக்ட் ஆகி கூட்டிகிட்டு போகும். நீங்கள் நெட் பேங்கிங் ஆர் யூபிஐ எது வேணாலும் வச்சு நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. ஸோ நான் இப்போ ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துட்றேன். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் நெட்டு வந்து நல்லா ஈஸியாக ஃப்ரீயாக நிறையா கிடைக்கிற இடத்துல போயிருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப லேட் ஆகும்போது உங்களுக்கு அதில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஈஸியாக ரீடைரக்ட் ஆகி போய் வந்து வந்த மாதிரி கொடுங்க. கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு உங்களோட விருப்பம் தான். நான் நெட் பேங்கிங் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நெட் பேங்கிங்கில் போய் என்னோடய ஃபீஸ் பேமெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபீயும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட மெயிலுக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மெயிலுக்கும் சென்ட் பண்ணிட்டேன், டவுன்லோடும் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் பேஜ். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு ½ அன் ஹவர் டைம் இருந்தாலே போதும். எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ மறக்காமல் CTETக்கு அப்ளை பண்ணுங்கள். டெட் எழுதுகிற எல்லாருமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2 வந்து எடுக்கிறதுல ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு எது இஷ்டமோ எது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
டெய்லியும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த CTET கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேவி ஸ்கூல்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இதுக்கப்புறம் ஒரு 3 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. திரும்ப எகெயின் ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு இன்டர்வியூ இருக்குது, கிளாஸ் டெமோ. அதெல்லாம் வந்து நம்ம டீச்சர்ஸ் எல்லா ஸ்கூல்லேயும் பண்ணுறது தான். ஸோ அதை 3 மட்டும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சர். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.